Alright, so that's pretty much about it. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் நிறைய விஷயங்களை டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ சம்மரியாக நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறத பார்த்துப்போம். முதல்ல ஒரு லாங்குவேஜ் எதுக்கு படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். இன் ஷார்ட், சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கிறது எனிதிங் தட் டீல்ஸ் வித் லோ லெவல் சிஸ்டம்ஸ். உங்கள் ஹார்ட்வேர் ஓட அந்த ப்ராப்பர்ட்டிஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய கோடு தான் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது சி வெர்சஸ் ரஸ்ட், அது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். சி என்னென்ன செய்யும், அதுக்கு பதிலாக ரஸ்ட் என்னென்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டோங்களா. அதுக்கப்புறம் நம்ம ரஸ்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம ரஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லியிருந்தேங்களா, அதெல்லாம் நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பார்த்தோங்களா. ஸோ இன்ஸ்டாலேஷன் இஸ் ஆல்சோ டன். அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா. பிட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணலாம், சைன் பிட்னா என்ன, எப்படி நம்ம ஒரு என்டிஎன்எஸ்ஸை எழுதுகிறோம். அகைன் நான் என்டிஎன்எஸ்ஸை இன்னும் டீட்டெயிலாக தேவைங்கிறப்ப சொல்லுவேன். பட் அது எப்படி அந்த மெமரியில் அது அரேஞ்ச் ஆகிருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா. ஸோ வேரியபிள்ஸோட டைப்பு, கேரக்டர்னா என்ன, ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்தோங்களா. ஏன்னா இப்படி கோடிங் இருக்கிற மாதிரி இருக்கிறானே நினச்சிக்க வேணாம், சீக்கிரமாக வீடியோ முடியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக தான் நண்பர்களே, உங்களுக்காக தான் அதை பண்ணுறேன். வேரியபிள்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்த்தோம். மியூட்டேஷன் அப்படின்னா என்ன. எனக்கு தெரிஞ்ச மக்களே, நானே டாக்டர் ஆயிடலாம் போகல, இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி எழுதுறேன் நான். சார் ஏன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாட் ஐ மீன் ஹியர் இஸ் மியூட்டேஷன், அதுக்கப்புறம் ஷேடோயிங். இந்த 2 கான்செப்ட்ஸையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் இது எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ நிதானமாக எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம இதுக்கு மேலே எழுதக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆர் கோட் இது எல்லாமே ரிலை பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம முதலிலும் கோணல் முற்றிலும் கோணல்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் ரொம்ப ரஷ் பண்ணி நான் இது இப்போ நானே எனக்கு திரும்பி பார்க்குறேன்னா கூட சில கேள்விகள் எனக்கு மைண்டைக்குள்ளே எழும்போம். இதையே நான் சொல்லாமல் விட்டேன், இதையே நான் சொன்னேன் அப்படின்னு. அது எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்காக கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் எங்கே விட்டேன், எங்கே இல்லை, நான் தவறாக கூட சொல்லியிருக்கலாம், உங்களை நான் தவறாக கூட கைட் பண்ணியிருக்கலாம். அதை ப்ரோக்ராமிங்கில் சீனியராக இருக்கிறவங்க யாருனாலுமே தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை நான் திருத்திக்க பார்க்குறேன். கண்டிப்பாக நான் வர வீடியோக்களில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு யூடியூப் சுத்தமாக ஐடியாவே இல்லாததுனால தான் நான் இதெல்லாமே ட்ரை பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ரஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம மெயினாக என்ன பார்ப்போம்னா, ரெஃபரன்சஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எல்லாருமே பயந்து ஓடுற ஒரு விஷயங்க ரஸ்ட்டை பற்றி வந்துட்டாலே, அச்சோ எனக்கு ஓனர்ஷிப் கான்செப்ட்னா எதுவுமே புரியவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே என்னையும் உட்பட, நான் ஏதாவது ஒரு கான்செப்டை நான் புரிஞ்சுக்கல, ஒழுங்காக புரிஞ்சுக்கல அப்படின்னா அது ஓனர்ஷிப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒழுங்காக உங்களுக்கு மெமரி மாடல் தெரியலைங்கிறதுனால உங்களுக்கு அது கரெக்டாக உட்காராது. ஸோ நான் ஃபுல்லாக லைஃப் டைம்ஸை பற்றி நான் சொல்லித்தர மாட்டேன்னு வைங்களேன். அதனோட இன்ட்ரடக்ஷன் முக்கியமான கண்ட்ரிபியூஷன் எதை நோக்கி இருக்குன்னா, மெமரியை பற்றி, மெமரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எதனால் நமக்கு ஒரு பாயிண்டர் தேவைப்படுது, எதனால் நம்ம ரெஃபரன்சஸ் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்த சாப்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. நான் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றிகள் பல.